ஜடேஜாக்கு தானே கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஜடேஜா ரன் அவுட் ஆகி டோனி வர வச்ச மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. ஃபீல் ஆகுது. மும்பை ஃபேனா இருக்கீங்களா? ஃபீல் ஆகும். பறக்குற மாதிரி பறக்குது. போதும் போதும், நான் தெரியாம சொல்லிட்டேன். இருந்துச்சு வரமாட்டாருன்ட்டு. அப்புறமா வந்துட்டு இவரு வந்துட்டு தளபதி பண்றீங்க நீங்க. தளபதி அவுட் ஆன உடனே சமன். தளபதி யாரு? தளபதி இல்லடா, தளபதி தெரியாது. ஜடேஜா. ஆனா அவர் நம்மள புரிஞ்சு வச்சிருக்காருங்க. யாருக்கு வெயிட் பண்றோமோ கரெக்டா பண்றாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அவர் வேணும்னே கொஞ்சம் போக் காமிச்சிட்டே இருந்தாரு. ஆனா லாஸ்டா அவ்வளவுதான் ஓடி போ. சூப்பருங்க, நீங்க பேசினாலும் பரவாயில்ல, கண்டென்ட் கொடுத்துட்டீங்க. ஓகே, உங்க விசில் ஸ்டைல்ல சொல்லுங்க. ஆர்சிபியா நம்ம பொழப்போமா பொழக்க மாட்டோமா? பொழந்துருவோம். 28 சந்திப்போம். ஸ்கிரிப்ட் படி தோனி வரணும். இது வேர்வையா கண்ணீரா? ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர். நியாயமா பார்த்தா மனசுதான் வலிக்கணும், எங்கெங்கயோ வலிக்குதுன்றீங்களே ப்ரோ. இல்ல பாருங்க மக்களே, தோத்த கடுப்புல டி-ஷர்ட் மாத்திட்டு இருக்காரு. இன்னும் ரன் அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். மும்பை இந்தியன்ஸ் இன்னும் நிறைய ரன் அடிப்பாங்க, நம்ம இன்னும் நல்லா சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் நம்மளோட பவுலிங் செம்மையா இருந்துச்சுல்ல. செம்மையா இருந்துச்சு. நம்ம பவுலிங் செம்மையா இருந்ததுனால அவங்க பேட்டிங் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. அதனால அவங்க பேட்டிங் நல்லா இல்ல, நம்ம பவுலிங் செம்மையா இருந்துச்சு. ஓவர் வரைக்கும் கொண்டு போயிட்டுமே மேட்ச். அதுதான் நானும் யோசிச்சேன். சரி பட் அப்படி இல்லனா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சிஎஸ்கே இல்லையே. சிஎஸ்கே எப்பவுமே எவ்வளவு ஸ்கோர் அடிச்சாலும் அந்த கடைசி மினிட்ல எடுத்துட்டு போய் இத சேஸ் பண்ணி முடிச்சு, அது நிறைய ஸ்கோர் ஆனாலும் சரி கம்மி பிபி டெவல் போட வச்சிரறாங்க. நம்மள போட வச்சிட்டு முடிக்கிறதா நம்மளோட இது. சோ அதனால ஜாலியா தான் இருந்துச்சு. டக்குனு முடிச்சிட்டா அப்புறம் எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறித்தனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரிவெஞ்ச் நம்ம எடுக்கலாமா? நான் ரெட் போட்டிருக்கேன், அப்புறம் ஆர்சிபி சப்போர்ட்டர் நினைச்சிருவாங்கடா. நீங்க ஆர்சிபி ஃபேனா? இல்ல சிஎஸ்கே பிடிக்கும். ஆனா ஆர்சிபி ஜெயிச்சாலும் ஹாப்பி தான். ஏன்னா பாவம் அவங்க ரொம்ப ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நீங்க ஆர்சிபி ஃபேன் தானே? அப்படிலாம் இல்ல, எனக்கு சிஎஸ்கேவும் நம்ம சிஎஸ்கே உண்மையா பிடிக்கும். பட் ஆர்சிபி ரொம்ப தோத்துட்டே இருக்காங்களா. விராட்டும் பாவம், அவரும் என்ன பண்ணுவாரு, அவரும் அந்த டீம் விட்டும் அவர் டீமுக்காக நிறைய விராட்காக வச்சு அந்த டீம் வின் பண்ணாச்சு. ஆனா அப்ப போன வருஷம் மே 18 அப்ப அவங்க பண்ணது சரியா? நம்மள அவ்வளவு பூ பண்ணாங்கல்ல. நம்ம மன்னிச்சுட்டோம், நம்ம பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுட்டோம். பாவம்ல அவங்க அதுக்கு முன்னாடி எவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க எல்லா டீம் கிட்ட. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. அவங்க யோசிக்கலையே அத. நம்ம அப்படி இருக்க வேணாம், நம்ம கொஞ்சம் செம்மையா இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க மேட்ச்? ஆக்சுவலி பெட் கட்டிட்டு வந்தேன் மும்பை ஜெயிக்கும்னு. நான் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டு. ஆனா நான் சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனா எல்லோ விசில் வச்சிருக்கீங்களே? எல்லோ விசில் வச்சிருக்கேன், எல்லோ போட்டிருக்கேன். எல்லோ தான் போட்டிருக்கீங்க. எல்லோ தான் சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனா அப்படியே மும்பை மேல பெட் கட்டினீங்க? சும்மா காசு கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே சிஎஸ்கேங்கும்போது நம்ம ஒரு ஆள் சொன்னா மொத்தமா கிடைச்சிரும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப எனக்கு தான் காசு லாஸ். பரவாயில்ல, தலை பார்த்தாச்சு, மேட்ச் பார்த்தாச்சு, செம ஜாலியா இருக்கு. ஆனா ஆரம்பத்துல லோ டோட்டலா இருக்கும்போது தலை வருவாரே டவுட் வந்திருக்கும்ல. கடைசி வரைக்கும் வரமாட்டான்னு தான் நினைச்சேன். அஸ்வின் அனுப்பிச்சிருவாங்க, டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும் நினைச்சோம். ஆனா பாத்துட்டோம், ஃபுல்ஃபில், பைசா வசூல். கரெக்டா அந்த பொட்டு வச்ச பாட்டு வர போட்டாங்க. அது கேட்கவே இல்ல, இருந்த சத்தத்துல சுத்தமா கேட்கவே இல்ல. செம்ம சவுண்ட், செம்ம ஹாப்பி. ஃபர்ஸ்ட் மேட்சே வின் பண்ணியாச்சு. இந்த வருஷம் நம்ம தானா? ஆமா, இந்த வருஷம் நம்ம தான். நீங்க சொல்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கல, ப்ளீஸ் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேடியம் வந்து மேட்ச் பார்க்கறேன். ஃபர்ஸ்ட் டைம். நீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரச்சன் ரவீந்திரா கேக்வாதோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கடைசில தோனி வருவாருன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுக்கு முன்னாடியே மேட்ச் முடிஞ்சிரும் நினைச்சிருப்பீங்க. ஆமா, கடைசில வந்தோட ரொம்ப. உங்க ஃப்ரெண்ட் சொன்னாங்க பெட் கட்டி தோத்துட்டாங்க. நீங்க சிஎஸ்கே வின் பண்ணனும்னு நினைச்சீங்களா? வின் பண்ணனும் தான் வந்தோம். வெட்டி ஜெயிச்சவங்க சந்தோஷமா தூங்கலாம். அப்ப ஆனா லோ டோட்டலா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும்ல, ஐயோ வருவாரா வர மாட்டாரா அப்படின்ட்டு. அப்ப நம்ம கிரெடிட்ஸ் ஜடேஜாக்கு தானே கொடுக்கணும். ஆமா கண்டிப்பா. கடைசில வந்துட்டு எல்லாரும் வேணும்னே அவுட் ஆயிட்டு போன ஈஸியா கொடுத்துட்டாங்க. அப்ப ஃபேன்ஸ் மைண்ட் செட் ஜடேஜா தான் புரிஞ்சிருக்காரு. ஆமா கண்டிப்பா. இத சொல்லிட்டு இருந்த வரமாட்டார். he was very confident he will come. கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா வந்தாரு. I'm not a cricket fan, I don't watch cricket, this is my first time ever I'm watching cricket. It was amazing experience. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. சூப்பர். இதுக்கு அப்புறம் ரிப்பீட்டடா வருவீங்களா கிரிக்கெட் பார்க்க? கண்டிப்பா எல்லா மேட்ச்க்கும் கண்டிப்பா வருவீங்க. சோனியா பார்க்கலாம். அத பார்க்க தான் வந்தோம். மேட்ச் அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. ஓகே டன் முடிஞ்சிருச்சு. எல்லாமே செக் லிஸ்ட்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? வந்துட்டார் அவரு, வின் பண்ணியாச்சு. ஆக்சுவலி ஸ்ரீலங்கால இருந்து வந்தோம். ஓ ஆமா, ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு எவ்வளவு
அந்த இன்னைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் போறப்ப கையெல்லாம் வேர்க்கும்ல அந்த மாதிரி இருக்கும், அப்படிதானே இருந்திருக்கும். லாஸ்ட் மினிட் அப்படிதான் இருந்துச்சு, வருவாரா பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, எல்லா டீமும் வந்து அவுட் ஆக கூடாதுன்னு தான் வேண்டிப்பாங்க, அவங்களுக்கு விக்கெட் போகவே கூடாது. ஆனா நம்ம சிஎஸ்கே மட்டும்தான் யாரு விளையாண்டாலும் பரவாயில்ல, நம்ம தோனி வர்ற வரைக்கும் அடுத்த ஒரு விக்கெட் போயிடாதான்னு சொல்லி அந்த எக்ஸ்பெக்டேஷன்லயே இருப்போம். சோ விக்கெட் போனா கூட என்ஜாய் பண்ற ஒரு டீம் நாங்களே தான் இருந்தோம். கடைசியில அது வந்தது, லாஸ்ட் ஓவர்ல வந்தது இன்னும் ஹாப்பி. என்ன ட்விஸ்டட் ஒரு விஜயகாந்த் சாங் போட்டு கலக்கிட்டாரு டிஜே as usual. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதான் காது வலிக்குது சத்தத்துல, இன்னும் அதுல இருந்து மீண்டு வரல. லைக் கூஸ் பம்ப் மொமெண்ட் ஃபார் எவ்ரிபடி. ஐயோ 2 விக்கெட் தான் வெளில போதே வரமாட்டாருன்னு நினைச்சிட்டோம். அப்புறம் லைனா வரும்போது லாஸ்ட் ஓவர் வந்து தோனி என்ட்ரி தந்தாரு. ஸ்டேடியம் ஃபுல்லா வைபா இருந்தது ஃபுல்லா. அதனாலதான் நானும் தோனி பார்க்கணும் தான் வந்தேன். எனக்கு ரோஹித் தான் கொஞ்சம் எதிர்பார்த்தோம், அவர்கிட்ட இருந்து ஒரு 22-30 ரன்ஸ் வரும்னு எதிர்பார்த்தோம். வந்திருந்தா மேபி இந்த மேட்ச் இன்னும் டஃபா போயிருக்கும். தோனி வந்ததா ஹைலைட், இல்லனா ஹர்ட் இருக்காது. சோ ஹைலைட்டா அதான். ஹைலைட். ஆனா லோ டோட்டல் தோனி வருவாரான்ற டவுட் வந்திருக்கும்ல நமக்கு. கண்டிப்பா ஐ திங்க் வர மாட்டான்னு நினைச்சோம். பட் we were very happy that அவங்க வந்தாங்க. அவ்வளவுதான். ஆனா ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஜடேஜாக்கு தான கொடுக்கணும் நம்ம இப்ப. வினக்கோ பட் ஸ்டில் அதுக்காக தான் அவுட் ஆன மாதிரி இருக்காரு அவர். அதுதான். So happy guys, it was like happy. ரொம்ப தோனி பாக்குறதுக்காகவே வந்தோம், அது நிறைவேறிச்சு. How was Dhoni's entry? It was really, I got goosebumps. And the Chepok DJ, that guy also played Hukum song, so it was amazing. ஆனா டுவர்ட்ஸ் ஆஃப்டர் 15th ஓவர் டெஃபினட்டா நம்ம தோனியை பாப்போம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸும் வந்துருச்சு. ஏன்னா எல்லாருமே ப்ரே பண்ணது எல்லாருமே வந்து தோனி வரணும்னு அந்த ஒரு பாசிட்டிவ் வைபுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லீங்களா? சோ அதனால அது அவர் வருவாரு. ஆனா ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஜடேஜாக்கு தான் கொடுக்கணும். டெஃபினட்டா அவர் தான் ஃபேன்ஸ் புரிஞ்சு வச்சிருக்காரு. ஆமா. அந்த தோனி வரும்போது அந்த பொட்டு வச்ச பாட்டு போட்டுருந்தாங்க, அந்த பாட்டுக்கும் அந்த தோனிக்கு எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. நாங்க எல்லாமே டான்ஸ் ஆடுனோங்க. எங்க ரொம்ப எப்படி பேக்ல விளையாடுச்சு, டால பாட்டுக்குள்ள செம்ம சந்தோஷம். மேட்ச் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. தோனி என்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? எதிர்பார்த்தோம், வந்தாரு. ஜட்டு வந்து கொஞ்சம் வேணும்னே அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுவும் அவங்க கொஞ்சம் லேட்டா டிலே பண்ணி எல்லா சவுண்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணது இன்னும் நல்லா இருந்துச்சு. ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேற எந்த சவுண்டுமே கேட்கல. ஸ்டேடியம் மூச்சு விடுற சவுண்ட் கூட கேட்கல, எதுவுமே கேட்கல. ஒன்லி பாருங்க தொண்டையே கட்டி போயிடுச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால எதுவா இருந்தாலும் ஓகே, லைக் மெமரிஸ்க்காக Nail biting. சூப்பர். ப்ரோ நான் சப்போர்ட் பண்ற டீம் தோத்துற எப்பயுமே, அதனாலதான் வந்துட்டு நான் எப்பயும் இவனை கூப்பிட்டு மேட்ச் கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. ப்ரோ சிஎஸ்கே தான். அப்ப நீங்க ஆர்சிபி சப்போர்ட் பண்ணாதீங்க, அதனாலதான் 18 வருஷமா தோத்துட்டே இருக்கு. அதுதான் கரெக்டா இல்லையா? ஆனா சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ப்ரோ. ரொம்ப பாவமா இருக்கு ப்ரோ. இந்த லெவல்ல இருக்கும்னு எதிர்பார்க்கல. செம்ம மாஸ். ஏன்னா போன வருஷம் கூட ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் வரல, அப்புறமா வர ஆரம்பிச்சு. இது ஃபர்ஸ்ட் மேட்சே வந்திருக்காரு. ரன் அவுட் ஆனதுக்குலாம் செம்ம என்ஜாய். அவுட் ஆனது செம்ம சந்தோஷம். ப்ரோ நான் அப்ப நான் கேட்கணும் ப்ரோ. இல்ல 28 தேதி வாங்க, கரெக்டா இருக்கும். பாப்போம் ப்ரோ. சொல்லிட்டு வேணும் அந்த அட்டகடி தினேஷ் நான் லப்பர் பண்ணல வந்த அந்த சாங் தோனி என்ட்ரியில வரணும்னு நான் வேண்டிட்டு வந்து விழுந்தேன். கரெக்டா லாஸ்ட் நடந்தது. டிஜே ஹேட்ஸ் ஆஃப் டிஜே, வேற லெவல் டிஜே. தேங்க்ஸ் டிஜே. நான் எம்எஸ்டியோட நான் சேர்ந்து ஆடணும். நான் ஓப்பனிங்ல வருவேன், எம்எஸ்டி வரும்போது வரட்டும், நான் அவரோட சேர்ந்து ஆடணும்னு சொல்லிட்டு இருந்தாருல. ஸோ அது நடக்கணும்னு நான் இந்த மாசம் எதிர்பார்த்தேன். பட் ருத்ராஜ் அவுட் ஆயிட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ கன்ஃபார்ம் சீசன்ல நடக்கும். அதான் ஒரு ஆர்சிபியை நான் ரொம்ப வெயிட் பண்றேன். 28 நான் வரேன். வந்து சிஎஸ்கே எதிர்த்து ஆர்சிபி 2008 இருந்து ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சதில்லை. 2008 இருந்து சேப்பாக்கத்துல நாட் இன் அதர் ஸ்டேடியம், சேப்பாக்கத்துல ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சல. இப்போ பார்க்கலாமே. 28 தானே, என்னங்க இன்னும் 23 4 நாள் இருக்கா, 5 நாள் இருக்கா, பார்த்தலாம். வெயிட் பண்ணா போது போச்சு. என்ன அப்ப வெயிட் பண்ற 24ல 25 வரைக்கும் அது புரியுது. அது ஓகே, 4 நாள் வெயிட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும் ஆர்சிபி மேட்சுக்கு? இப்ப சிஎஸ்கே மாசான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அவ்வளவுதான், நம்ம தான் ஜெயிப்போம். அவ்வளவுதாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம ஜெயிப்போம். இப்ப 2 பேர்ல யாரோ தோத்தா ப்ரோ கப் அடிப்பாங்க. இவங்க 2 பேர் தானா ப்ரோ? பயங்கரமா இருக்கு. நல்லா இருந்துச்சு. மேட்ச் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. தலை என்ட்ரி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. செதறிச்சு ப்ரோ. தியேட்டர்ல அதை எப்படி ரஜினி அஜித் விஜய் வந்தாரு அது மாதிரி செதறிச்சு. அதோட 10 மடங்கு. ஆனா லோ டோட்டல் தோனி வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் ப்ரோ. இந்த வீடியோ ஆன்லயே தான் வச்சிருந்தேன். ஜடேஜா எப்படியாச்சும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஜடேஜா கரெக்டா ரன் அவுட் ஆனாரு. வெறியா இருந்துச்சு. அப்படியே அதிரிச்சு ஃபுல்லா.
இவ்வளவு வன்மம் தேவையில்ல ரோஹித் சர்மா மேல. இப்பதான் ஏன் என்னாச்சு ப்ரோ? இப்பதான் கப் அடிச்சு கொடுத்தாரு டக் மேன் அப்படி பேசுறாங்க. லக்மன் அது தப்பு தான், அது தவறு தான். பிளேயரை டார்கெட் பண்ண கூடாது. அடிச்சு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இப்படி ஐபிஎல்காக இப்படி வன்மை காக்குறது நல்லா இல்ல, பிடிக்கல. மேட்ச் நல்லா இருந்துச்சு. பட் எங்க டீம்ன்றதுக்காக நான் சப்போர்ட் பண்ணல. ஒரு ஆஸ் இந்தியன் கேப்டனா தோனி ஒரு 4 ப்ரோ. ஏன்னா நான் தோனி ஃபேன் தான் ப்ரோ. ஆனா அது ஹிட்மேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, யாரு உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணா இந்த மேட்ச்ல? ரோஹித் சர்மா தான் டப்போட் ஆனது ரொம்ப டிசப்பாயிண்ட். ஃபேன்ஸ் ஜடேஜா தான் புரிஞ்சிருக்காரு. ஜடேஜா லாஸ்ட்ல தான் சொல்லிட்டு போறாங்க, எதுக்குடா நான் போகும்போது மட்டும்தான் சிரிக்கிறீங்க எல்லாருமேன்னு சொல்லி. It was really good. சரி, ஓகே. ஈசால நம்ம பெங்களூர் டயலாக் என்ன? எல்லாமே நம்ம டீம் தான் பாஸ். 28 தேதி பார்க்கலாம். தெரியும். அப்ப நீங்க ஆர்சிபி போட்டு வருவீங்களா? கண்டிப்பா போட்டு வருவேன். பார்க்கலாம். நான் தீவிர விராட் கோலி ஃபேன். கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. தோனி வந்த உடனே ஒரே களை கட்டிருச்சு. அண்ட் வந்து 100 அஹமத் நல்லா போட்டார் ப்ரோ. ஒரு நல்ல கிரிக்கெட் ஃபேனா நான் அது ஒத்துக்கிட்டு தான். ஆமா, எம்ஐ ஃபேனா இருந்தாலும் நல்லா போட்டார். ஆனா சிஎஸ்கே இருந்தாலுமே ரோஹித் சர்மா அதே மாதிரி எங்க டீம்லயே இந்த புது லெக் ஸ்பின்னர் போட்டார் ப்ரோ. லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் பயங்கரமா போட்டார் ப்ரோ. அந்த விக்னேஷ் கர லெக் ஸ்பின்னர் அவர் 3 விக்கெட் எடுத்தார் ப்ரோ. அது மத்தபடி என்ன பண்ணா நான் 2023ல வந்தேன் ப்ரோ. இங்க நடந்த போது அந்த என்ட்ரியோட தோனிக்கு வந்து இந்த வாட்டி பயங்கரமா இருந்துச்சு. கரெக்டா 3 நிமிஷம். அந்த 3 நிமிஷம் கத்து இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே இப்போ ஆயிட்டே இருக்கு. ஆமா, இன்னும் எத்தனை நாள் ஆக போகுதுன்னு தெரியல. 100% காதெல்லாம் கிழிஞ்சிருச்சு. ஆக்சுவலா உண்மையிலேயே எங்களுக்கு இப்ப போன சீசன்ல வந்து ஒரு இதுல ரசல் வந்து இப்படி காதை மூடி இருப்பாரு பாத்தீங்களா? அதே மாதிரி நாங்க கத்திக்கிட்டே மூடிட்டோம், எங்களாலே முடியல. அந்த அடுத்த வாரமே இன்னொரு மேட்ச் வருது. அந்த மேட்ச்ல வந்து யார் நம்மள வச்சு செஞ்சாங்களோ அவங்களை திருப்பி வச்சு செய்வோம். காத்திருப்போம். செய்வோம் அவ்வளவுதான். கண்டிப்பா மேட்ச் எப்படி இருந்துச்சு? செம மேட்ச். நல்லா ஆடினான். வந்து ஒரு சீசன் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு தோனி அவர் என்கரேஜ்மெண்ட் கரெக்ட் தான். பட் ஆனா அவர் அவுட் ஆயிட்டு போகும்போது அந்த போன வருஷம் என்ன பண்ணாங்களோ அதையும் திரும்பி பண்றாங்க. அது தப்பு தானே? ரொம்ப தப்பு. அது அப்படி பண்ணக்கூடாது. ஒருத்தர் அவுட் ஆகும்போது சந்தோஷப்படுறது தப்பு தான். ரொம்ப தப்பு அது. சிஎஸ்கே அடுத்த வாட்டி இதை பண்ணாதீங்க. சிஎஸ்கே ஃபேனா சொல்றாரு. சிஎஸ்கே ஃபேனா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. மும்பைலாம் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துனோம், அது எங்க ராசி. பட் சிஎஸ்கே நல்லா ஆடி தான் ஜெயிச்சாங்க. நல்ல மேட்ச் தான் அது. டிசர்விங் தான். ஃபீல்டிங் செமையா பண்ணாங்க எம்ஐலாம். ஆப்போனன்ட் டீமே பாராட்டுறாங்க. வேஸ்ட் பாருங்க. நான் போச்சு. காசுக்கு வருது. தோத்து ஃபீல் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்குறது பழகிடுச்சு. 12 வருஷமா தூக்கிட்டு இருக்காங்க. அதுல சாந்தி எடுத்தா தப்பே இல்ல. ஓகே. ஆர்சிபி ஃபேன் தான். சிஎஸ்கே எதிராக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓ, சிஎஸ்கேக்கு எதிராக எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆர்சிபி ஃபேனா? அப்ப 28 சந்திக்கிறோம் நம்ம. How was the match? It was a beautiful match. We all waited for Dhoni's entry. As he came in the ground, Sachin Ravindra finished the match with a huge 6. It was huge disappointment, but as CSK won the match, nothing. You enjoyed a lot. Yeah, I enjoyed a lot. How you react Dhoni's entry? Like, everybody was shouting that it was. I feel that it was some 150 decibels, and my ears. As usual, it's a mask and classic, right? You enjoyed? Yeah, I enjoyed. Dhoni entry தான். தோனி தான் மாஸ். மத்ததெல்லாம் வேஸ்ட். நம்ம தான் பெஸ்ட். இங்க ஒரு 6 ஸ்டார் வரப்போகுது. கண்டிப்பா வரப்போகுது. நீங்க மட்டும் மேட்ச் பார்த்துட்டீங்க, தோனிக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கு அப்பா பெருசா பிக் புக் நம்ம எல்லாம் ஜெயிக்க போறோம். இதுதான் மாஸ். மத்ததெல்லாம் வேஸ்ட். தமிழ்நாடு தான் பெஸ்ட். மேட்ச் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. தலை என்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி வின் பண்ணியாச்சு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பி. ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது. மும்பை வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பீட் பண்றது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் நமக்கு. 156 வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஸ்கோர். வெரி குட் bowling from a new bowling unit. நேத்தன் எல்லிஸா இருக்கட்டும், கலீல் அஹமதா இருக்கட்டும், இவங்க எல்லாம் போன வருஷம் இது வரைக்கும் நம்ம அவங்க பார்த்தது இல்ல. ரொம்ப அருமையா போட்டாங்க. 100 அஹமத் அண்ட் அஸ்வின் அண்ணா ஆஃப் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்தாரு. ஸோ அந்த 156 தான் ஜெயிக்கிறோம். நம்ம பேட் லக். இப்ப நான் வெளியே வந்துட்டேன். இப்ப தோனி உள்ள வர இருக்கு. டுமாரோ மேட்சே இல்லையே ப்ரோ. அப்புறம் ப்ரோ. ஓகே ப்ரோ. சீக்கிரமே அடிச்சு கடகடன்னு முடிச்சிருந்தா மாதிரி ஆடி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப ஸ்லோவா தான் இவங்க ஆடினாங்களா? Yeah, it is good. So good. I like it. Okay. MI party CSK is winning. I am so sad. So you supported Mumbai Indians? Yeah. How's your mind going now? Yeah. Okay, don't sad. Just one match. Okay. Mexico battle. தலை என்ட்ரினால ஃபுல்ஃபில் கத்துனதெல்லாம் எப்படி இருந்தது? அந்த சவுண்ட் எஃபெக்ட்டா வேற லெவல்ல இருந்துச்சு. அவங்க அந்த பாட்டு போட்டது, அந்த பேசுனது அதெல்லாம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு வர்த்தா? கண்டிப்பா.
டிசப்பாயிண்ட் பண்ணது ருத்ராஜ் தான் ப்ரோ. டக்குன்னு ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்து விட்டாரு. இல்ல அது ப்ரோ இன்னொருத்தர் ஜெயிக்க கூட நம்ம நினைக்க கூடாது. நம்ம ஏன் ஜெயிக்கலன்னு யோசிக்கணும். நம்ம டீம்ல யாரு டிசப்பாயிண்ட் பண்ணான்னு கேட்டேன். பேட்டிங் யாருமே ஒழுங்கா ஆடல ப்ரோ. அதான் ப்ரோ. ரோஹித்தும் போக போக டச்சுக்கு வருவாரு. பும்ரா ஹர்திக் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா நாங்க தான் போவோம். கண்டிப்பா மே 18 ஒன்னு நடந்துச்சு போன வருஷம். அது ஞாபகம் இருக்கா ப்ரோ? ஞாபகம் இருக்கு. ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணலாம் ப்ரோ. நான் விராட் கோலி நினைச்சா பாவமா இருக்கும். சோ இவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவருக்காச்சும் சப்போர்ட் பண்ணலான்ட்டு. ஆனா அந்த ஜெர்சியை போட்டு வந்தா நம்மள ஓட்டிடுவாங்க. இன்னைக்கே பாதி ஆர்சிபி ஃபேன்ஸ் மும்பை ஜெர்சியை போட்டு வந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. இந்த மேட்ச்லாம் கண்டதில்ல. அடுத்த மேட்ச் வாங்க பார்க்கலாம்.